குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமா, இல்லை நமக்கு மன அழுத்தம் தரக்கூடிய இடமா? ஏன்னா நான் பெரும்பாலும் மக்களிடம் பேசும்போது அவங்களுக்கு சொல்கிறது, பணத்தை சம்பாதிக்க தான் சார் உள்ளே வரேன், பட் அந்த இடத்துல நான் பணத்தை இழந்துட்டு என்னுடைய மன அமைதியும் கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதையே நம்ம ஒரு டைட்டிலாக வைக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணமா இல்லை மன அழுத்தமா அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? 30 வயசில் இருந்து 60 வயசுக்குள்ளே ஒரு நல்ல அமௌண்ட்டை சேமித்து குடும்பத்தோட டென்ஷன் இல்லாமல் மணி ஃப்ரீடமோடு வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. அதுதான் எல்லாரோட சாதாரண மனிதனோட ஒரு கனவும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதே 30 வயசுலேருந்து 60 வயசு வரை ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிற சில பேர் மட்டும் ஏன் இந்த கனவு மாறிடுது, அவங்களோட இந்த கனவு ஏன் நடக்கவே மாட்டுது? ஏன்னா அவங்க தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மார்க்கெட்டில். இன்னொரு ட்ரேட் போட்டால் கண்டிப்பாக அந்த லாஸை நம்ம ரெக்கவரி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியே அவங்க தொடர்ச்சியாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க. பட் இது எல்லாமே வெறும் நினப்பு லெவலில் இருக்கிறதுனால தான் அவங்களால பண்ண முடியல. அதுக்கான எஃபர்ட்ஸ், அதுக்கான ஸ்கில்லை அவங்க வளர்த்துக்கிறதே இல்லை. பொதுவாக வெளிப்படையாக பேசும்போது, நீங்கள் என்ன மாதிரி இடத்துல மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது கேண்டில் ஏறும்போது, கேண்டில் இறங்கும்போது, பெரிய கேண்டில் வரும்போது, பெரிய கேண்டில் கீழ் நோக்கி வரும்போது, மார்க்கெட் சடனாக ஏறும் பார்த்திங்களா, அந்த இடத்துல போய் வாங்குவேன், இப்படி தான் சொல்கிறாங்களே கண்டி யார்கிட்டையுமே ஒரு கிளியரான செட்டப்பே இல்லை. மார்க்கெட் இங்கே வந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன், இங்கே வந்தால் மட்டும்தான் ஒரு காலை வாங்குறதோ ஒரு புட்டை வாங்குறதோ அப்படின்ற மாதிரி கிளியர் செட்டப் இல்லை. அதாவது அவங்களுக்கான அந்த ஸ்கில் அந்த இடத்துல அவங்களுக்கு இல்லை அப்படின்றது எனக்கு கிளியராக அவங்க பேசும்போதே தெரியுது. அப்போது இந்த மாதிரி நினப்போடு நீங்கள் தொடர்ச்சியாக லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் என்ன ஆகும்? அந்த இடத்துல பண இழப்பு போய் மன அழுத்தம் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது உங்களோட போயிடுச்சுன்னா பரவாயில்ல, உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க உங்கள் குடும்பத்தையும் பெரிய லெவலில் கஷ்டப்படுத்தும். ஓகேங்களா? உங்கள் குடும்பமும் சஃபர் ஆகும்போது சில பேர் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சில பேரால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் ஏன் அடிக்ஷன் மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டால், எப்போவுமே நம்ம கவனித்து பார்க்கணும். ஒரு சாதாரண பிஸ்னஸ் பண்ணுறவங்க லாஸ் வந்தால் என்ன பண்ணுறாங்க? அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இது ஏன்டா நமக்கு லாஸ் ஆச்சு, நம்ம எங்கடா தப்பு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க? நெக்ஸ்ட் ட்ரேடில் ரெக்கவரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு கான்ட்ராக்டில் 5 நாளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டு. இதில் பிரெயின் டெஃபமைன் கொடுக்குற ஒரு ஃபாஸ்ட் கேம். அதாவது எப்போவுமே பிரெயினை ஆக்டிவாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் கேம் தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங். கேஷினோ எப்படி மக்களை அடிமையாக்குதோ ஓரளவுக்கு அதே மாதிரி கூட சொல்லலாம். உங்கள்கிட்ட திறமையும் ஸ்கில்லும் அந்த பொறுமையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இல்லைன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் கண்டிப்பாக ஒரு கேஷினோ மாதிரி தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு நாள் 5000 ரூபாய் ப்ராஃபிட் வருது, அந்த ஃபீலிங் பிரெயினுக்கு எப்படி ரிஜிஸ்டர் ஆகுது? ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் பிரெயின் என்ன சொல்லும்? மீண்டும் அந்த எக்ஸைட்மெண்ட்டே வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். அதனால தான் லாஸ் வந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியாமல் பல பேர் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது டோட்டலாக எமோஷ்னல் டிபெண்டன்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் ப்ராஃபிட் வந்ததை நினச்சி தொடர்ச்சியாக லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஜனங்களும் இருக்குது. அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது என்னை பொறுத்தவரையும் கேட்டால், தொடர்ந்து லாஸ் பண்ணுறவங்க ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் உடம்பால் மட்டும் இல்லை, மனசாலே ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. அவங்களோட மைண்டு டெய்லி என்ன ஓட்டம் ஓடும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாள் ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணுவேன், இந்த லாஸ் டெம்பரவரி தான், என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்றாங்க, நான் இந்த ட்ரேடிங்கை குவிட் பண்ணிட்டேன்னா நான் தோற்று போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். இதுதான் அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தாட்ஸ். இந்த தாட்ஸ் எந்த விதமான
ஸ்கில்லும் இல்லாமல், செட்டப்பும் இல்லாமல், ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய டேஞ்சரஸான தாட்ஸ். அதுக்கான நீங்கள் வளர்ச்சியை, அதுக்கான திறமையை வளர்த்துக்கிட்டா இந்த தாட்ஸ் வந்து நியாயமான தாட்ஸ். உங்கள்கிட்ட சில பேர் சொன்ன மாதிரி கேண்டில் ஏறும்போது வாங்குறது, இறங்கும்போது வாங்குறது, திடீர்னு கேண்டில் மேலே ராக்கெட் மாதிரி போகும்போது வாங்குறது, அது எத்தனை நாள் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும்? இல்லை மார்க்கெட்டுக்கு எத்தனை வாட்டி ராக்கெட் மாதிரி போகுது? இதெல்லாம் நம்ம அங்கே திங்க் பண்ணணும். அது யாருமே பண்ணவே மாட்றாங்க. அதனால தான் தொடர்ச்சியாக லாஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிகமாக என்ன நடக்குது தெரியுமா? அவங்களோட ரியல் லைஃப், அந்த லைஃப்லேருந்து வெளியே வந்துடுறாங்க, டிஸ்கனெக்ட் ஆகிடுறாங்க. குடும்பத்தோடு அதிகப்படியே இப்போ பேச மாட்றாங்க. பொதுவாக ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால குடும்பத்தோடு பேசக்கூடிய அந்த குதூகலம் வந்து குறையுது, சேவிங்கும் குறையுது, லோன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. எத்தனை பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் வந்துட்டு நிம்மதியாக இருக்கேன், நான் சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தோடு பேசுகிறது, சேவிங்கு, லோனு, அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? நான் சொன்ன இந்த பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு கூட இருந்தது. ஓகேங்களா? ஆனால் இப்போது படிப்படியாக நான் குறைச்சிட்டேன்னா லாஸஸை குறைச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ், நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது, என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் ரெகுலராக ப்ராஃபிட்டில் வரேன். பெரிய லெவல் ப்ராஃபிட் இல்லைனாலும் ப்ராஃபிட்டில் வந்துக்கிட்டே இருக்கேன். அதிகமான ட்ரேடர்ஸ் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இம்ப்ரூவ் பண்ணாமையே, மார்க்கெட்டோட டைமென்ஷன் தெரியாமையே மார்க்கெட்டில் தினமும் காசை இழந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள ப்ரூவ் பண்ணுறது, அவங்க மார்க்கெட்டில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணமே அவங்களுக்கு வர்றதில்லை. ஒரு வாட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டுக்கிட்ட ஈகோ அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டு கூட போட்டி போடுறாங்க. மார்க்கெட்டு கூட போட்டி போட முடியுமா? மார்க்கெட் போட்டி போட்டால் உங்களை தான் அழிக்கும். அப்போ இந்த மாதிரி ட்ரேடர்ஸை நம்ம எப்படி ஓரளவுக்கு திருத்தலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்கிட்ட போய் நீ ட்ரேடிங்கை விட்டுடு அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் ஆல்ரெடி அந்த சர்வைவல் மோட்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலான்னா, அவரை ஜட்ஜெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லா பணத்தையும் அழிச்சிட்டேன்னு டைரெக்டாக அட்டாக்லாம் பண்ணக்கூடாது. இன்னும் அப்படி நம்ம பேசினோம்னா அவங்க இன்னும் அவங்கள தனிமைப்படுத்திப்பாங்க. முதல்ல அவரை நம்ம காம் பண்ணணும். அவருக்கு ரியாலிட்டி நம்பர்ஸை காட்டணும். எக்ஸாம்பிள், இந்த மாதிரியெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 3000 லாஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 90,000, ஒரு வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேலே போகும். அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்பரை பார்த்தா தான் ஷாக் ஆவாங்க. ஓகேங்களா? ஒருத்தரை இந்த ட்ரேடிங் ட்ராப்லேருந்து பிரேக் எடுக்க வைக்கணும்னா எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. நான் பல தடவை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 15 நாள், ஒரு நாளைக்கு ஒரு நாள்லேருந்து 15 நாள் ட்ரேடே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த டைம் ட்ரேட் பண்ணாத டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் நல்லா வரும். ஒரு எக்ஸசைஸில் இன்வால்மெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேறு நல்ல ஒரு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிரெயினை ரீடெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இந்த 15 நாள் ட்ரேடிங் இல்லாத போது இதெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பெரிய லெவல்லேருந்து மாற்றங்கள் கிடைக்கும். அது இல்லாமல் அவருக்கு இன்கம் இம்பார்ட்டன்ஸ்னால் என்னென்னு புரிய வைங்க. ரியல் ஃப்ரீடம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், ஒரு நிலையான வருமானத்தில் இருந்தும், ஒரு சேவிங்கில் இருந்தும், ஒரு மனநிலைமை ஹெல்த்தில் இருந்தும், ஒரு அமைதியான இடத்துல இருந்தும் தான் இந்த மாதிரியான ட்ரேடிங்கோட அந்த நிலைமை நம்மளை விட்டு படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெய்லியுமே ஒரு ப்ரெஷரை நோக்கி, டெய்லியும் சார்ட்டு, டெய்லியும் ப்ராஃபிட்னாலும் பரவாயில்ல, லாஸு, அப்போ மனம் பெரிய லெவலில் ஒரு அழுத்தத்துக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் அப்படின்றது என்னை பொறுத்தவரையும் அது தப்பெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட திறமை இல்லைன்னா அது உங்களுக்கு டேஞ்சரஸ். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். ட்ரேடிங்கை நீங்கள் கரெக்டான ஸ்கில்லோட உள்ளே வந்தீங்கன்னா டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணலாம். டெய்லியும் ப்ராஃபிட் இப்போ என்னால் பண்ண முடியுது. என்னுடைய யூடியூப் பார்க்குற பல பேர் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஸ்கில்லு நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி இடத்துல தான் எங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த மணியில் மட்டும்தான் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத நாங்கள் எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி செட்டப் வந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம்.
ஆனால் ஸ்கில் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறது தான் டேஞ்சரஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு பல இயர்ஸ் ஆகுது, ஓகேங்களா? ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கும் பல இயர்ஸ் ஆகுது. நம்ம ஒரு கிராஜுவேட் ஆகினாவும் ஒரு 3 வருஷம் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும் யூடியூப் ஷார்ட்டை பார்த்துட்டு, சில பேரோட இன்ஃப்ளூயன்சர்ஸு வார்த்தைகளை கேட்டுட்டு, 2 நாள் கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டு, புக்குங்களை தியரிங்களை படிச்சுக்கிட்டு, நான் எல்லாமே ட்ரேடிங்கில் தெரியும் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் தோற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்காக சில இயர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான்லாம் 2014 வந்தேங்க. 12 வருஷம் ஆகுதுங்க. இந்த 12 வருஷத்தில் 6-7 வருஷம் நான் இழந்தது தான் அதிகம். ஸோ அந்த மோர் தென் இயர்ஸ் நம்ம கொடுத்தே தீரணும். வந்த 6 மாதத்துலேயே, வந்த 1 வருஷத்துலேயே, வந்த 2 வருஷத்துலேயே நான் வந்து ட்ரேடிங் என்னால் ஜெயிக்க முடியல, நான் தோற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உள் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த தெளிவு உங்கள்கிட்ட கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையர், நானும் இதே நிலைமையில் இருந்தவன் தான். இப்போ ஒரு தெளிவு, ஞானோதயம் சொல்லக்கூடிய அந்த தெளிவு கிடைச்சதுனால தான் ப்ராஃபிட் பண்ண முடியுது. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. அப்போ ரியல் ட்ரேடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அந்த ரியல் ட்ரேடிங் ஸ்கில்லுனா என்ன அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் கேபிட்டலை சேவ் பண்ணணும். மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறது தாங்க வின்னு. கேபிட்டல் இல்லைன்னா உங்களோட கேம் அந்த இடத்துல இல்லை, ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ட்ரேடிங்கில் உங்கள் டோட்டல் கேபிட்டலில் 2%க்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுதான் ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பல புக்கில் படிச்சிருக்கேன். எல்லா புக்லேயுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுனா உங்கள் கேபிட்டலில் 1-2% மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லா ஆத்தருமே சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ அனுபவம் உள்ளவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம அதை மீறி செயல்படுத்தும் போது அதில் லாஸ் வருது அப்படின்னா அதில் என்ன நீங்கள் நினச்சி அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்கன்னே புரியல. வழி இதுதான் வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இந்த வழியில் போக மாட்டேன், இந்த பக்கம் தான் போவேன்னா அதுக்கான பலனை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். டெய்லி ட்ரேடிங் அப்படின்றத ஒன்று கொண்டு வராதுங்க. ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும்தான் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். ஒரு நல்ல செட்டப் இங்கே வந்தால் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோர் தென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்கள் கூட ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லாருமே வந்த 1 மாதத்தில், 2 மாதத்தில், 3 மாதத்தில் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆகிடுவாங்களா? பல லட்சங்களை இழந்ததுக்கு அப்புறம் தான், அதில் அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் மைண்ட் செட்டே நமக்குள்ளே வரும். ஏன்னா அப்போ தான் அதில் நெளிவு சுழிவு என்னன்னு தெரியும். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், போனவொன்னுமே எல்லா வேலையும் 100% பண்ணுறோமா? அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஆகும். அந்த வேலையில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி இதை ஸ்பீடாக பண்ணணும், எந்த டைமில் இதை பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் கற்றுக்கணும், ஓகேங்களா? அந்த கற்றுக்கிறத ஜேர்னலில் மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஏன் இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், ஏன் எக்ஸிட் பண்ணுறோம், என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஏன் நமக்கு மட்டும் லாஸ் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது, அப்போ இந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும், ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங் மட்டும் நம்ம லைஃப் கிடையாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பீப்புள் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஆப்ஷன் பையிங் ஈக்குவல் டு குயிக் மணி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் என்ன இருக்குது, மோஸ்ட் ஆப்ஷன் பையர் மணி லாஸ் பண்ணுற ஒரு இடமா தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது. அதில் ஏன் அப்படி இருக்குன்னா, அதில் முக்கியமாக ஆப்ஷன் பையர் தோக்கிறதுக்கு டைம் டீகே. இது வந்து டிஃபால்ட்டாகவே ஆப்ஷன் பையர் தோக்கிறதுக்கான வழிகள் தான் அதிகம். டைம் டீகேன்னு ஒன்று இருக்குது, எமோஷ்னல் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது, ஓவர் லிவரேஜ் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரியாமல் உள்ளே வந்தால் லாஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, பல இயர் போகட்டும். அதுக்குள்ளே மனசு உடஞ்சி போயிடாதீங்க, அதுக்குள்ளேயும் பெரிய பணத்தை இழந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுங்க, ஓகேங்களா? மணி ஃப்ரீடம் வேணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும். நம்ம வாழ்க்கையில் ஃப்ரீடம்னா என்ன, மணி ஃப்ரீடம்னா என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு நாள் ஸ்க்ரீன் முன்னாடி தினமும் துன்பத்தோடு எப்போவுமே இருக்கிற மாதிரி, குடும்பத்தோடு அமைதியாக சாப்பிட்றோமான்னு கேட்டால் இல்லாத மாதிரி, குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் டென்ஷன் இல்லாமல் கட்டுறோமான்னு கேட்டால் கட்டுற மாதிரியும், ஒரு நல்ல தூக்கம் வருதா அப்படின்னு கேட்டால் நல்ல தூக்கம் வந்த மாதிரியே இல்லைன்ற மாதிரியும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது.
ஓகேங்களா? இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்படி இருக்கவே கூடாது. நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம குழந்தையோட ஃபீஸை எந்தவித டென்ஷன் இல்லாமயும் கட்டணும். ஒரு நல்லா தூங்குனா போய் தூங்கணும். இதுதான் ஒரு ரியல் ஃப்ரீடம். ஆனால் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி இருந்தால் இது எல்லாமே அடிபடும். ட்ரேடிங் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. நீங்கள் தான் ட்ரேடிங்கை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். உங்களோட லைஃப்பை ட்ரேடிங் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் லைஃப்பை ஜீரோ ஆக்கிடும். நீங்கள் ட்ரேடிங்கை உங்கள் கையில் எடுங்க. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு நாளில் ஒரு ட்ரேட் மிஸ் ஆனால் பரவாயில்ல, ஆனால் வாழ்க்கையை மிஸ் பண்ணுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் இதை யாராவது சைலண்ட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில், இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் எடுங்க. உங்கள் மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். பிரெயினை ரீசெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் நாளைக்கும் இருக்கும், நாளான்னைக்கும் இருக்கும். நம்ம டெத் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக இருக்க தான் போகுது. அதில் நீங்கள் மணியை இழந்துட்டா பிரச்சனை இல்லை, நல்ல உறவுகளை இழந்துடாதீங்க இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கால் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.